நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணே இந்தாங்க. ஹலோ, செத்துருப்பேன் நினைச்சியா? தப்பு பண்ணிட்ட ஜிஜே, பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன பண்ணிட்ட? என்ன தப்பு பண்ணிட்ட? என்ன உயிரோட விட்டுட்டு போனது முதல் தப்பு. ஒரே கன்னை 2 ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணது அதை விட தப்பு. அதை விட பெரிய தப்பு ஆதாரத்தை நீ என்கிட்ட விட்டுட்டு போனது. ஆதாரமா? என்ன ஆதாரத்தை விட்டுட்டு வந்துட்டேன்? இப்பதான் பார்த்தேன் கார்த்திகேயனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். என் காலில் பாஞ்ச புல்லட்டும் கார்த்திகேயன் உடம்புல பாஞ்ச புல்லட்டும் ஒரே கன்ல இருந்து சுடப்பட்ட ஒரே ரக புல்லட். டேய், நீ எல்லாம் அவசரத்துக்கு துப்பாக்கி எடுத்தவன்டா. நான்லாம் ஒரு புல்லட்டை பார்த்தாலே அது எங்க மேனுஃபேக்சர் ஆகுது, எங்க விற்கப்படுதுங்கிற வரைக்கும் அதோட ஜாதகத்தையே சொல்லுவேன். நல்ல தம்பி, இப்போ அதனால என்ன சொல்ற? ஸோ கார்த்திகேயனை சுட்டது நீ தான். அது எப்படிடா? அத்தை அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு அவங்க புருஷனை சுட்டுட்ட, அவங்களோட 100 கோடி ரூபாய் சொத்தை சுட்டுட்ட. இப்போ மாமா மாமான்னு முதலாளி பின்னாடி சுத்தி அவரோட கம்பெனியை சுட்டுட்ட. தட்டி கேட்ட என்னையும் சுட்டுட்ட. இன்னும் எதெல்லாம் சுடலான்னு சுத்திட்டு இருக்க. இப்போ இந்த ஆதாரத்தை அரசிக்கிட்ட கொடுத்தா, இல்ல அவங்க புள்ள வக்கீல் இருக்கானே அவங்கிட்ட கொடுத்தா, என்ன சொன்ன? பொட்டலம் கட்டி கொண்டு போவாங்களா? சிக்கன்லாம் போடுவாங்கன்னு சொன்னல, எங்க 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 அது? மேல சொல்லு. எந்த இடம் சொல்லு. உடல். அங்கதான். இப்ப நாம ஒரு டீலுக்கு வருவோமா? என்ன டீல்? அரசிக்கிட்ட சுட்டது, என் முதலாளி கிட்ட சுட்டது, இது ரெண்டுமா சேர்த்து ஒரு 116 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க. அதுல ஒரு 16 கோடிய இப்போதைக்கு பேக் பண்ணி வை. என்கிட்ட அவ்வளோலாம் இல்ல. எதுக்கு அது? எதுக்கு 16 கோடி? என் காலில் அடிபட்டிருக்குல்ல, மருத்துவ செலவுக்கு. நல்ல தம்பி நிவாரண நிதி. ரொம்ப டயர்டா இருக்கு ஜிஜே, நான் படுக்கிறேன். நல்ல தம்பி. என்ன? நல்ல தம்பி சார், பேக் பண்ணி வை, காலையில பேசுறேன். ஹலோ ஹலோ. May I come in, please? Yes, வாங்க. Good morning. மார்னிங். உட்காருங்க. சொல்லுங்க. என் பேரு செந்தமிழரசி.
நான் உங்ககிட்ட ஒரு விஷயம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பற்றி கேட்க வந்தீங்க மேடம். நீங்கள் கொலை பண்ணீங்களா இல்லையான்றது கோர்ட் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். உங்கள் ஹஸ்பண்ட் பாடியை நான் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணேன். அவர் உடம்புல 2 புல்லட் பாஞ்சிருந்தது. ஒன்று அவர் வயிற்றில், இன்னொன்று அவருடைய மார்பில். அது எந்த ரேஞ்சில் பாஞ்சிருந்ததுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி நல்லா கிளியராக கொடுத்துருக்கேன். அது முடிச்சு போய் ரொம்ப நாள் ஆச்சே. அதை பற்றி இப்போ எதுக்கு விசாரிக்க வந்தீங்க? நான் உங்ககிட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி எதுவுமே கேட்கல டாக்டர். நான் எதையுமே கேட்காம நீங்களா படபடன்னு பதில் சொல்கிறீங்க. ஐம் சாரி. நீங்கள் கேட்டதான் நினச்சி. ஆமாம், நான் கொடுத்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? பார்த்தீங்களா, இப்போ கூட நீங்கள் அதே தான் பேசிட்டு இருக்கீங்க. இல்லை மேடம், நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டு. நான் ஏன் உங்கள் மேலே சந்தேகப்படணும்? உங்கள் கடமையாக நீங்கள் ரொம்ப நேர்மையாக செஞ்சுருக்கீங்க. ஆமாம் மேடம், நான் ரொம்ப நேர்மையானவன். நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி கேட்க வரல டாக்டர். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்திருக்கேன். ஏன்கிட்டயா? எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அவங்க பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடச்சிருக்கு. ஆனால் அவன் ஹெல்த்தில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அவனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஃபிட்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். வியாதி இருக்கிறவருக்கு நான் எப்படி வியாதி இல்லைன்னு சர்டிஃபிகேட் தர முடியும்? அவன் வேலைக்கு போனால் அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். ஃபேமிலிக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க. அதுவும் நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்கிட்ட இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் கேட்குறீங்க. நான் எப்படி முடியாதுன்னு சொல்கிறது? நான் சர்டிஃபிகேட் தரேன். குட். அவர் பேர் என்ன சொன்னீங்க? சொல்லுங்கள் மேடம். ரொம்ப நேர்மையானவர்னு சொன்னீங்க. இப்போ போய் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. எல்லாம் ஒரு ஹெல்ப் தானே மேடம். இன்றைக்கி நான் பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா என்ன? ஓ, அப்படி நினச்சி தான் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாற்றி கொடுத்தீங்களா? சொல்லுங்க டாக்டர், நீங்கள் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உண்மையா? அது உண்மை இல்லைன்னு வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு இந்த வேலை போயிடும். டாக்டர் தொழிலே உங்களால் பண்ண முடியாது. உள்ளதா இருக்கணும். ஆனா உங்களுக்கு நான் இந்த தண்டனையை வாங்கி கொடுக்க மாட்டேன். என் ஹஸ்பண்டை சுட்ட எனக்கு உங்களை சுடுறது சாதாரண விஷயம். ஒரு கொலை பண்ணாலும் தண்டனை தான், 2 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். நான் உள்ளதானே இருக்க போறேன். நீங்க உண்மையை சொல்லலைனா இப்போ இந்த இடத்துலயே ஒன்னு சுட்டு கொலை பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன மேடம் நீங்கள் ஏதோ ஹெல்ப் வேணும்னு கேட்டீங்க, நானும் செய்கிறேன்னு சொன்னேன். திடீர்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தப்புன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டுறீங்க. என்ன மேடம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறீங்க? என்னடா என்னைய முட்டாளாக்க பாக்குறியா? இது நீ கொடுத்த ரிப்போர்ட் தானே? பாடுறா, படிச்சு பாடுறா உன் ரிப்போர்ட்ட. எல்லாம் தெளிவா தான் நான் கொடுத்துருக்கேன். புல்லட் எவ்வளவு ஆழமா பாஞ்சிருக்கு, ஊண்டி எந்த ரேஞ்சுக்கு இருக்குன்னு எல்லாம் தெளிவா தான் கொடுத்துருக்கேன். அப்டாமினல்ல இருக்கிற என்ட்ரி wound-க்கும் ஹார்ட்ல இருக்கிற என்ட்ரி wound-க்கும் எப்படிடா வித்தியாசம் வந்துச்சு? சொல்ல, ஒரே கண்ல சுட்டா எப்படிடா வித்தியாசம் வரும்? அப்ப என் வீட்டுக்காரரு 2 கண்டால சுடப்பட்டிருக்காரு. கரெக்டா இல்லையா? அதான உண்மை. நீ கொடுத்த ரிப்போர்ட் உண்மையா இல்லையான்னு சொல்லு. சொல்லு.
மேடம் சொல்லிடுறேன், உண்மைதான். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் 2 கண்ணால் தான் சுடப்பட்டிருக்காரு மேடம். அதாவது உங்கள் கண்ணிலேருந்து வந்த புல்லட் அவருடைய வயிற்றில் பாஞ்சிருக்கு. அடுத்த 5வது நிமிஷத்தில் இன்னொரு புல்லட் அவருடைய மார்பில் பாஞ்சிருக்கு. ஆனால் வயிற்றில் பாஞ்ச குண்டால அவர் சாகலை, மார்பில் பாஞ்ச குண்டால் தான் அவர் செத்துருக்காரு. எதுக்காக ரிப்போர்ட்டை மாத்துற? யார் சொல்லி மாத்துற? யாருன்னு தெரியல மேடம். ஃபோனில் பேசினாங்க. ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுனா எவ்வளோ பண்ணனாலும் தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் மாற்றி எழுதினேன். ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கா? இல்லை மேடம். எப்ப பேசுனாங்க, இந்த நேரத்தில் பேசுனாங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? தெரியாது மேடம். அந்த நம்பருக்கு திருப்பி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் யாரும் எடுக்கல. சிம் கார்டை டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மைதான் மேடம், நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க. நான் சொல்றது உண்மைதான் மேடம், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இனிமே இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ண செந்தமிழ் அரசு டாக்டர் கிட்ட ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டாங்க சார். அரசு டாக்டர் போய் பார்த்துருக்காங்க சார். ஆனால் என்ன பேசினாங்கன்னு தெரில. ஆனால் டாக்டர் அவங்ககிட்ட ரிப்போர்ட் கொடுத்ததா அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான். சரி, நீ போ. ஓகே சார். குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். நான் உங்களை பார்க்கணும். எப்போன்னு சொல்லுங்கள் சார், அப்போ வந்துடுறேன். இன்னைக்கு பார்க்கணும். வந்துடுறேன் சார். இன்னைக்கு என்னுடைய முக்கியமான வேலையை உங்களை சந்திக்கிறதா சார். என்ன விஷயமா சார் பார்க்கணும்? ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் வாங்க. ஓகே சார். கலை, என்னாச்சுமா? கோர்ட்டுக்கு போலீஸ் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு மாதிரியா இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் எனக்கு கொடுத்த ரிப்போர்ட் வேற மாதிரி இருக்கு. இந்த விஷயத்துல போலீஸ் உண்மையா நடந்துக்கல. உண்மையான கொலைக்காரனை காப்பாத்த பொய்யான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. கொலை பண்ணது நான் தான் ப்ரூவ் பண்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சில பேர் அந்த கொலைக்காரனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. எனக்கு பதிலா வந்த டிஜிபி நல்லவர் இல்ல, அவர் இன்னொரு பால் குணசேகரன்னு சொன்னாங்க. நான் நம்பல. இப்ப அது உண்மைன்னு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சு போயிடுச்சுல. மா, அப்ப இந்த 2 ரிப்போர்ட்டை வச்சு கோர்ட்ல ஆர்கியூ பண்ணலாமாமா? பண்ணணும். போலீஸ் ரிப்போர்ட் பொய்யான ரிப்போர்ட்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நான் பண்ணுவேன் கலை. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உங்களை பார்க்க டிஜிபி வந்திருக்காரு. வர சொல்லு. ஓகே சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. இல்லை சார், உங்கள் முன்னாடி உட்கார்றது. சிட் டவுன் மிஸ்டர் கணபதி. தேங்க்யூ சார். உங்கள் முன்னாடி உட்கார்றது தெய்வத்து முன்னாடி உட்கார்ற மாதிரி இருக்கு சார். வெளியே வந்த செந்தமிழரசி என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணுறீங்களா? வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன் சார். அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவள் யாரெல்லாம் மீட் பண்ணுறான்னு எனக்கு தெரியணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? என் டிபார்ட்மெண்ட் விஷயத்தில் கூட நான் அலட்சியமாக இருந்துருவேன் சார். ஆனால் உங்கள் விஷயத்தில் நான் அலட்சியமாக இருக்க மாட்டேன். சமீபத்தில் அவள் யாரையாவது மீட் பண்ணாளா? மீட் பண்ணியிருந்தா எனக்கு தகவல் வந்திருக்கு சார். இன்னும் வரல. அதனால அரசி யாரையும் மீட் பண்ணலை. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. உங்களுக்கு வந்துதா?
கார்த்திகேயன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை அரசி மீட் பண்ணியிருக்கா. உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அவளை வாட்ச் பண்ணுறதை விட எங்கள் ஆளுங்க எப்படி வாட்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? கணபதி, என் விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது வந்து சாரி சார். அரசி டாக்டர் மீட் பண்ணது தெரியும். அவர்கிட்ட அவ என்ன கேட்டா, அவர் என்ன பதில் சொன்னாருன்னு தெரிஞ்சுதா சார்? தெரியல. என்ன கேட்டா என்ன சார்? நாம தான் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணி வச்சிட்டோம்ல. இல்லை டிஜிபி, அரசி ஜாமீனில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் உள்ளே போயிடுவேணுன்ற பயம் எனக்கு வந்துட்டே இருக்கு. அவள் வெளியே இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அரசிக்கு ஜாமீன் கொடுத்த கோர்ட்டையே ஜாமீனை ரத்து பண்ண வைப்போம். அது முடியுமா? அரசி வெளியிலேருந்து சாட்சிகளை கலைக்கிறாங்கன்னு கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு கேன்சல் பண்ண வைக்கலாம் சார். போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் போய் மிரட்டுறாங்கன்னு சொல்லுவோம் சார். சொல்லாதீங்க, செய்யுங்க. அரசியோட ஜாமீனை கேன்சல் பண்ணி அவளை உள்ள தூக்கி போடுங்க. அவள் வெளியவே இருக்கக்கூடாது. உங்கள் உத்தரவை நிறைவேற்றுறேன் சார். அதான் என்னோட முதல் வேலை. நான் பார்த்துக்கிறேன் சார். சார், என் ஒய்ஃபு சம்மர் வெக்கேஷனில் தங்குறதுக்கு ஊட்டியில் ஒரு எஸ்டேட் வேணும்னு சொன்னா. நான் சொன்னதை செய்யுங்க, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தேங்க்ஸ் சார். நீங்கள் சொன்னால் நிச்சயமாக செய்வீங்க சார். நான் சொன்னதை நீங்கள் செய்யணும் மிஸ்டர் கணபதி, அதுதான் முக்கியம். ஓகே சார், நான் வரேன். ம். சார், செந்தமிழரசிங்கிறது நான் தான். இந்தாங்க, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. மா, என்ன லெட்டர்மா அது? நான் சாட்சிகளை கலைக்கிறேனா? உங்க ஜாமீனை ஏன் ரத்து பண்ணக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க பாரு. நான் சொல்லல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு எதிராக சதி நடந்துட்டு இருக்கேன். நான் சிங்கப்பெருமாள் வீட்டுக்கு போனது, போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரை போய் பார்த்தது, நான் வெளியே என்னென்ன பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு போயிட்டு இருக்கேன். மாட்டிக்க போறோங்கிற பயத்துல என் ஜாமீனை கேன்சல் பண்றதுக்காக பெட்டிஷன் போட்டிருக்காங்க. மா, அப்ப ஜாமீனை கேன்சல் பண்ணா நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போகணுமா? அதுக்கு தான் முயற்சி பண்றாங்க. ஏற்கனவே கோர்ட்ல சொன்ன விசாரணை தேதியை மாத்தி வச்சிருக்காங்க. சீக்கிரமா விசாரணை முடிஞ்சு சீக்கிரமா எனக்கு தண்டனை கிடைக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. மா, அப்படி நடந்தா கேஸ் நமக்கு ஆப்போசிட்டா முடிஞ்சிடுமா? பார்க்கலாம், எது வந்தாலும் பார்க்கலாம். உதய கூப்பிடு. சாரு உன்னை பார்க்கணுமா? என் கூட வா. எவன்டா உங்க சாரு? நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? போய் சொல்லி வர முடியாது. ஏய், சத்தம் போடாத. வானா வா. நான் அப்படிதான் சத்தம் போடுவேன். நான் வர முடியாது, எவனையும் பார்க்க முடியாது. ஏய் வா. என்ன விட்டுற. ஏய் வா. வர முடியாது. ஐயோ விடுங்கடா. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. உன் குடும்பம் அழிஞ்சு போய்டும். நாசமா போய்டுவேடா. வாலமட்ட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் புருஷன் உனக்கு என்னென்னவோ செஞ்சாரு, அதையெல்லாம் மறந்துட்டு அவரை போய் கொல்லிட்டியடா.
என் பிள்ளைங்களுக்காக நீ சொன்ன பாவத்தையும் செஞ்ச. அதையெல்லாம் மறந்துட்டு என் பிள்ளைங்களையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு எல்லாம் எங்க கருதி கொண்டு வச்சிருக்கேடா. எல்லாம் மட்டும் ஏன்டா உயிரோட வச்சிருக்க? எல்லாம் கொண்டுடுறதானே? கொண்டுடுறா, கொண்டுடு. மா, நீங்க என் மேல ஆத்திரப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. உங்க கோபம் நியாயமானது. நடந்ததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் காரணம் இல்லை. செந்தமிழ் அரசி உங்க புருஷன் அரெஸ்ட் பண்ணது செந்தமிழ் அரசி. ஏன் என்ன கூட அரெஸ்ட் பண்ண அலைஞ்சா. அவளுக்கு பயந்து நானும் என் வைஃபும் தலைமறைவா இருந்தோம். இது உங்களுக்கு தெரியுமா? நீங்க நம்பலனா அவங்கள கேட்டு பாருங்க. மா, நான் உங்களை கடத்திட்டு வர சொல்லலைன்னா செந்தமிழ் அரசி உங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பா. யோசனை பண்ணி பாருங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்பில் ஏற்றிட்டு போயிருந்தா உங்கள் ஃபோட்டோ பேப்பர்லேயும் வந்திருக்கும், டிவிலையும் வந்திருக்கும். உங்கள் குடும்பமானம் போயிருக்கும். உங்கள் பசங்க எதிர்காலம் கெட்டு போயிருக்கும். அப்படியெல்லாம் நடக்கக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களை கடத்திட்டு வர சொன்னேன். டிஜிபி சார் ரொம்ப நல்லவர்மா. செந்தமிழ் அரசிக்கு எனக்கும் பர்சனல் ப்ராப்ளம். அதுக்காக என்னை பழி வாங்க நினச்சா. உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவரையும் பழி வாங்க நினச்சா. அவன் நினச்ச மாதிரியே அவரையும் பழி வாங்கிட்டா. சொல்லுங்க, அந்த அரசியை நீங்கள் சும்மா விடலாமா? நான் உங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்டே இருப்பேன். பால் குணசேகரன் சார் இல்லைன்றதுக்காக நான் உங்களை மறந்துட மாட்டேன். ஆனால் அரசி உங்கள் புருஷனை அரெஸ்ட் பண்ணதை, அவமானப்படுத்தினதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அரசியை நீங்கள் அவமானப்படுத்தணும். உங்களை நான் வெளியே அனுப்ப போகிறேன். நீங்கள் அரசி மேலே கேஸ் போடுவீங்களோ இல்லை நேரில் போய் சண்டை போடுவீங்களோ அது உங்கள் இஷ்டம். அரசி நிம்மதியாக இருக்கக்கூடாது. உங்கள் புருஷனை லாக்அப்பில் வச்சு அசிங்கப்படுத்தினா அந்த அரசியை நீங்கள் டார்ச்சர் பண்ணணும். உங்கள் புருஷன் சாவுக்கு காரணமான அரசியை நீங்கள் பழி வாங்கணும். உங்களுக்கு வேண்டிய பண வசதி எல்லாம் நான் செஞ்சு தரேன். உங்கள் குழந்தைங்கள நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். அது நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்களுக்கு புரியும். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிடுங்க ஐயா. ஆனா இனிமே என் எதிரி செந்தமிழ் அரசிதான். அவ மட்டும்தான். அந்த நினைப்பு மட்டும்தான் என் மனசுல இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன் ஐயா. செய்யலனா அரசி உங்களை விட மாட்டா. இல்ல, அவளா நான் பாத்துறேன். அவ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பா நான் அவளை பழி வாங்கியே தீருவேன். பழி வாங்கியே தீருவேன். வாழ மாட்டேன் ஐயா. அவங்கள பத்திரமா வீட்டில் இறக்கி விடு. சார் பண்ணா சார் கொடு. உங்க நல்லதுக்காக தான். எதுக்காக என்ன வர சொன்னீங்க? சாட்சிகளை நான் கலைக்கிறேனா? என் ஜாமீனை ஏன் ரத்து பண்ணக்கூடாதுன்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவங்களே உங்களுக்கு ஜாமீன் கிடைச்சதும் அதை கேன்சல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பண்ணட்டும், நம்ம கோர்ட்டில் பார்ப்போம். நான் அதை பற்றி கவலைப்படலை. என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் என் எதிரிக்கு எப்படி தெரியும்? எதிரிய யார் சொல்கிறீங்க? உங்கள்கிட்ட எத்தனையோ எதிரிங்க இருக்காங்களே. விஸ்வநாதன். நீ
சொல்லாம எப்படி தெரியும்? விஸ்வநாதன் தான் பண்ணாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்லுவேண்டா, சொன்னா நீ நம்ப மாட்டேன். நான் சொல்லவா? ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அவர் பிடிக்கல, எதிரியா தான் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கும் வக்கீல், அவருக்கும் வக்கீல். இங்கேயும் இருப்பேன், அங்கேயும் இருப்பேன். அதனால் இங்கே நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுவேன். நீங்கள் சந்தேகப்படுறீங்க, உங்கள் மூமெண்ட்டை தடுக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவர் அந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டார். அது அவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஏன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி என்னை வளர்க்கல. எதையும் யூகத்தில் சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சோ, நான் இந்த வீட்டுக்கு வரதை நிறுத்திடுறேன். உங்களுக்காக நான் ஆஜராகிறது கூட நிறுத்திடுறேன். வேற வக்கீல் வேணா வச்சுக்கோங்க. உதய், என்ன பேசுற நீ? இப்ப என்ன கேட்டுட்டாங்க உங்ககிட்ட? சொன்னியா இல்லையா தானே கேட்டாங்க. சொல்லலன்னா சொல்லலன்னு சொல்லு. அதை விட்டுட்டு ஆஜராக மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுற. நம்பிக்கை இல்லாத இடத்துலலாம் என்னால் வேலை செய்ய முடியாது. என் வக்கீல் தர்மத்தை நான் என்னைக்குமே மீற மாட்டேன். என்ன நீங்க நம்பலாம். இந்தா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லு. மாமா சார், தப்பு நடந்து போச்சு மாமா சார், தப்பு நடந்து போச்சு. என்ன காப்பாத்துங்க மாமா சார், என்ன காப்பாத்துங்க, தயவு செஞ்சு காப்பாத்துங்க. என்ன ஜிஜே? என்ன மாமா சார், எங்க மாமா சார் நேற்றுக்கு போயிட்டீங்க? உங்களை நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண, கிடைக்கவே இல்லை. நேற்று மட்டும் உங்ககிட்ட பேசியிருந்தேன்னா இந்த பிரச்சனையே நடந்திருக்காது. எங்க போயிட்டீங்க? நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், செல் ரேஞ்ச் இல்லை, அதனால தான் பேச முடியாமல் போயிடுச்சா? நீங்களே சொல்லுங்க மாமா சார், நீங்க இந்த கம்பெனியை எனக்கு சும்மாவா கொடுத்தீங்க? காரணம் இருக்குல்ல. உங்களோட மற்ற கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நான் கேட்கறேன்னா அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க இஷ்டம். அதை கேட்கறதுக்கு அவன் யாரு? மிரட்டுறான் மாமா சார், என்ன கூப்பிட்டு மிரட்டுறான். நீங்க மிரட்ட சொன்னீங்களா? சொல்லுங்க மாமா சார், மிரட்ட சொன்னீங்களா? நீங்க சொல்லிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் கண்ணா பின்னான் மிரட்டினா, சுட்டுட்டேன். யார? என்ன மாமா சார், உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு பெரிய நெட்வொர்க் வச்சிருக்கீங்க, எல்லாரும் சொல்லிருப்பாங்க. இப்ப அவனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருப்பான். நல்ல தம்பி தான் சுட்டேன். அவன் ஃபோனில் பேசின விதம் சரியில்லை மாமா சார். ஒரு சேஃப்டிக்காக கன் எடுத்துட்டு போனேன். நான் நினைச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கும்போது கன் எடுத்தான். நானும் எடுத்து அவன் நெத்தியில வச்சேன். அப்புறம் நான் கூட சுடலை. அவனோட ஆள் வந்து என்கிட்ட மோதினான். அப்படியே தப்பி கன்னு சுட்டுடுச்சு மாமா சார். ஆனால் அவன் சாகலை, உயிரோட தான் இருக்கான். உயிரோட இருக்கான். சாகலன்னு வருத்தப்படுறீங்களா இல்லை சந்தோஷப்படுறீங்களா? ரெண்டும் தான் மாமா சார். அவன் செத்திருந்தானா எனக்கு தொல்லை விட்டதுங்கிற சந்தோஷம் இருந்திருக்கும். இப்ப சாகாதனால என்னன்னா, நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதில்ல. அவனை சுட்டதுனால அந்த சந்தோஷமும் இருக்கு மாமா சார். ஆனா இனிமே அவன் சும்மா விட மாட்டான். துப்பாக்கி அளவுக்கு போனதுனால இனிமே அவன் என்ன கொன்னுருவான். என்ன குறி வச்சானா அது உங்களை குறி வைக்கிற மாதிரி பாத்துங்க, புரிஞ்சுங்க. மிரட்டுறான், போன் பண்ணி மிரட்டுறான். என்ன சொல்ல வரீங்க? கார்த்திகேயனை சுட்ட புல்லட்டும் இப்ப அவன் மேல பாஞ்ச புல்லட்டும் ஒரே கன்லைன் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அத அரசிக்கிட்ட சொல்லுவேன் மிரட்டுறான். முட்டாள்தனம் பண்ணிருக்கீங்க ஜிஜே. ஏன் அந்த கண்ணை எடுத்துட்டு போனீங்க? இப்போ அவன் கண்டுபிடிச்சிட்டான்ல. ஒரு சேஃப்டிக்கு எடுத்துட்டு போனேன். இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கல மாமா சார். இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. இப்போ என்ன பண்றது மாமா சார்? ஏதாவது சொல்லுங்க. என்ன சொல்றது? மொத்தமா மாட்டி விட்டீங்கல்ல. இந்த விஷயம் அரசுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அதுக்கு தான் மாமா சார் உங்ககிட்ட ஓடி ஓடி வரேன். இந்த விஷயம் அரசுக்கு தெரியக்கூடாது, செல்விக்கும் தெரியக்கூடாது. இப்போ நல்ல தம்பி என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் நீங்க பேசினா மட்டும்தான் மாமா சார் அடங்குவான்.
சொல்ல முடியாது. அவனும் மாறலாம். என்னங்க? என்ன சரோஜினி? என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவ பையனுக்கு பொன் பார்க்க போறா. என்னமோ எனக்கு போக இஷ்டம் இல்லை, ஆனா என்ன கூப்பிடுறா. ஏன் சரோஜினி, ஃப்ரெண்டு கூப்பிட்டா போக வேண்டியதானே? இன்னைக்கு நீ ஃப்ரீயா தானே இருக்க? இல்லைங்க, அவ டேஸ்ட் வேற என் டேஸ்ட் வேற. எனக்கு பிடிச்சது அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காது. நான் பொண்ணை பார்த்துட்டு ஓகே சொன்னா அவ நிச்சயமா ஓகே சொல்ல போறது இல்ல. அப்புறம் நான் எதுக்கு போகணும்? இன்னைக்கு சண்டே, உங்களுக்கே தெரியும் நான் சமைக்கிற நாள். அந்த வேலையை நான் போய் பார்க்கறேன். ஒருவேளை அவ ஃபோன் பண்ணா மறந்துடாதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டு படுத்திருக்கேன்னு சொல்லிடுங்க. இந்த போனை நீங்களே வச்சுக்கோங்க ப்ளீஸ். ஹலோ அம்மா, நான் செல்வி பேசுறேன். ஹலோ 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 அம்மா. சொல்லு செல்வி. ஓ, குட் மார்னிங் சார். இன்னைக்கு சண்டே, அம்மா வீட்ல தானே இருப்பாங்க, அதான் வரலான்னு பார்த்தேன். அம்மா வீட்டில் இல்லை செல்வி. வீட்ல இல்லையா? அவளோட ஃப்ரெண்டு மகனுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்கா. ஓ, போன் எடுத்துட்டு போலியா? போற அவசரத்துல போனை விட்டுட்டு போயிட்டா. எப்ப வருவாங்க? அம்மா வரத்துக்கு நைட் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி, அம்மா வந்தோடனே நான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே சார். என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாளாங்க? இல்லையே. பின்ன யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஓகேமா சொல்லிடுறேன்னு சொன்னீங்களே, யாரு? யாருங்க? பர்சனல் லோன் வேணுமான்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் டிரைவர் பேசுறேன், மேடம் கிட்ட சொல்றேன்னு சொன்னேன். சண்டே இன்னைக்கு கூடவா? ஓவர் டைம் ஒர்க் பண்றாங்க போல இருக்கு. இந்தா. நீங்களே வச்சுக்கோங்க ப்ளீஸ். சொன்ன வசந்த், நான் எங்க சொன்னேன்? சொல்ல வச்சிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? நீ சொல்லிதான் நான் ரிப்போர்ட்டை மாத்தினன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லல. எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி மிரட்டி ரிப்போர்ட்டை மாற்ற சொல்லி சொன்னா, பணம் எவ்வளோ நாளும் தரேன்னு சொன்னா, பணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு மாற்றி சொல்லிட்டேன். ஃபோன் பண்ணது யாரு? நம்பர் கூட கேட்டிருப்பாங்களே. கேட்டாங்க, நான் சமாளிச்சிட்டேன். அந்த நம்பருக்கு ட்ரை பண்ண சிம் கார்டு டேமேஜ் ஆயிடுச்சு, அந்த நம்பரையே மறந்துட்டேன்னு சொல்லிட்டேன். என் மேல உள்ள காதலுக்காக நீ பண்ண, ஆனா அது இப்போ உனக்கே சிக்கலாயிடும் போல இருக்கே. எனக்கு சிக்கல் வந்த பரவாயில்லையாவனா, உன்னை சிக்கல் இருந்து காப்பாத்திட்டேன்ல, எனக்கு அது போதும். என் உயிரே போனாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். உனக்கு நான் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீ எனக்கு முக்கியம். எனக்கு நீ வேணும். ஏதோ ஒரு வேகத்துல நான் அந்த முடிவு எடுத்துட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்தி எழுத சொல்லிட்டேன். இப்ப நீ மாட்டிக்கிட்ட. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. செந்தமிழ் அரசி இதோட விட மாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். இவனா காதலுக்காக ஒவ்வொருத்தர் என்னென்னமோ பண்றான், உனக்காக நான் இதை பண்ண மாட்டேனா? நீ என் மேல வச்சிருக்கிற காதலை நினைச்சு எனக்கு பெருமையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. இதை விட பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு பயப்படாம இருக்காங்க, இதுக்கு போய் இப்படி பயப்படுற? அரசி உண்மையை கண்டுபிடிச்சிட்டா
நாம 2 பேரும் சேர முடியாது. கண்டுபிடிச்சாதானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மாறினதை தவிர அவங்களால வேற எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. நீ தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் பயப்படாது. மா, என்னம்மா இது பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? நான் எப்ப வந்தாலும் வாய் நிறைய வா செல்வின்னு சொல்வீங்க, என்னாச்சு உங்களுக்கு? உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் செல்வி. கோவமா? எம்எல்ஏயா? ஏன்? என்ன நேர்ல வந்து பார்க்கலனாலும் போனாவது பண்ணுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. நேத்து ஏன் போன் பண்ணல எனக்கு? நான் போன் பண்ணலையா? நான் போன் பண்ணேம்மா, சார் தான் என்கிட்ட பேசினாரு. சார் பேசினாரா? ஆமா. என்னங்க என்னங்க? குட் மார்னிங் செல்வி. மார்னிங் சார். நேத்து செல்வி போன் பண்ணிருந்தாளா? ஃபோன் பண்ணாலே. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? ஓ, மறந்துட்டேன். நீ சமையல் பண்ணிட்டு இருந்த. நீ சமையல் பண்ணி முடிச்ச உடனே சொல்லலாம்னு நினைச்சேன். எனிவே சாரி செல்வி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நில்லுங்க. என்ன? நான் கேட்டதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு பர்சனல் லோன் கேக்குறான்னு சொன்னீங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் செல்வி கூப்பிட்டா. சரி, அவ ஃப்ரெண்டோட பையனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்கிறா, போன மறந்து வச்சுட்டு போயிட்டான்னு சொன்னீங்களாமே. நான் அப்படி சொல்லலையே. ஏன் செல்வி, நான் அப்படியா சொன்னேன்? நீங்க அப்படித்தான் சொன்னீங்க சார். இல்ல செல்வி, நான் உங்ககிட்ட போன்ல பேசும்போது டிவி சவுண்ட் ஜாஸ்தியா கேட்டுச்சு. நான் என்ன சொன்னேன்? அம்மாவோட ஃப்ரெண்டு அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு கூப்பிட்டாங்க. போக விருப்பம் இல்லை, அவங்க ஃபோன் பண்ணா நீங்க சமாளிங்கன்னு என்கிட்ட ஃபோன் கொடுத்ததா நான் சொன்னேன். அந்த டிவி சவுண்ட்ல உனக்கு தான் தப்பா கேட்டிருக்கு. என்ன செல்வி நீ இப்படி சொல்ற? அவர் அப்படி பேசுறாரு. வாட் இஸ் திஸ்? டிவி சவுண்ட் அங்க கொஞ்சம் பாத்தியா, அதிகமா. செல்வியே சொல்லிட்டா. டிவி சவுண்ட்ல சரியா புரியல, அவ்வளவுதான். ஓகே சரி, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். செல்வி, நீ அம்மா கிட்ட பேசிட்டு ஆஃபீஸ்க்கு வா. ஓகே பாய். என்ன உம்முன்னு இருக்க? நீ வந்ததும் உன்னை வான்னு கூப்பிடாது உனக்கு இன்னும் கோவமா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி சரி, ஓகே கம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடலாம் வா. என்னாச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? தெரியும், ஜிஜே சொல்லிட்டான். விஷயம் எல்லாம் தெரிஞ்சும் என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு தோணல? அவனை தட்டி வைக்க சொன்னீங்க, அதுக்கு தான் அவனுக்கு ஃபோன் போட்டு வர சொன்னேன். ஆனா அவன் என்ன சுட்டுட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் அசந்திருந்தா ஏன் உயிர் போயிருக்கும்ல? சொல்லுங்க, அவனை ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுருங்கன்னு சொன்னீங்க, நான் விட்டேன். அவன் என்ன வீட்டுல பாத்தீங்களா? எப்போ அவனுக்கு என்ன கொலை பண்ணுங்கிற எண்ணம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நான் அவனை விட்டு வைக்க மாட்டேன். ஏன் உடம்புல பாஞ்ச புல்லட்டும் கார்த்திகேயன் உடம்புல பாஞ்சிருந்த புல்லட்டும் ஒரே ரக துப்பாக்கியில இருந்து வந்த ஒரே ரக புல்லட். சோ கார்த்திகேயனை சுட்டது ஜிஜே தான் இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. அரசி வீட்டுல இருந்து கன்னை திருடி கார்த்திகேயனை சுட்டது ஜிஜே அப்படின்னு அரசிக்கிட்ட சொல்ல போறேன். வேண்டாம் நல்ல தம்பி. ஜிஜேவை கொல்லவும் வேண்டாம், அரசிக்கிட்ட உண்மையை சொல்லவும் வேண்டாம். இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ஜிஜேவை காப்பாற்றணும், நீங்க உங்களை காப்பாத்திக்கணும். அப்ப நான் தானே என்ன காப்பாத்திக்கணும்? போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு, தீவிரவாதின. நான் தலைமறைவா இருந்துட்டு இருக்கேன். நானும் சுதந்திரமா இருக்கணும் உங்களை மாதிரி. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? கேஸ்ல நீங்க ரிலீஸ் ஆன மாதிரி நானும் ரிலீஸ் ஆகணும். 143 பேர் செத்ததுக்கு நான் தான் காரணம் ஜிஜே கோர்ட்ல சாட்சி சொல்லியிருக்கான். அதனால தான் அவனும் உள்ள போனான். இப்போ அதே கோர்ட்ல ஜிஜே வந்து அந்த 143 பேர் மரணத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லணும்.
நீங்க சொல்ல வைக்கணும். இல்லைன்னா நான் சொல்லுவேன். அரசிக்கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லுவேன். நல்ல தம்பி இனிமேல் பொறுமையாக இருக்க மாட்டான். அவனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கலன்னா ஜிஜேவை விட மாட்டான். என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நல்ல தம்பியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா அவனே கோர்ட்டில் சரண்டர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அவன் கேஸ் கோர்ட்டுக்கு வரும். ஜிஜே அவனுக்கு சாதகமாக பதில் சொல்கிறதா இருந்தால் மட்டும்தான் நல்ல தம்பியை கோர்ட்டில் சரண்டர் ஆக சொல்லலாம். ஜிஜே கிட்ட நீங்கள் தான் பேசணும், அவனை சம்மதிக்க வைக்கணும். ஜிஜே அதுக்கு ஒத்துக்கிட்டு அதை நம்பி அவனை கோர்ட்டில் சரண்டர் பண்ணதுக்கப்புறம் ஜிஜே அவனுக்கு சாதகமாக சாட்சி சொல்லலைன்னா எல்லாத்துக்கும் காரணம் நல்ல தம்பி தான் ஜிஜே சொல்லிட்டா அதுக்கப்புறம் நல்ல தம்பி உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டான். அவனும் மாறிடுவான், உங்களை காட்டியும் கொடுத்துருவான். யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் விடுதலை வாங்கி கொடுக்கலன்னா நல்ல தம்பி ஜிஜே பற்றி அரசுக்கிட்ட சொல்லிடுவான். ஜிஜே மாட்டினாலும் உங்களை காட்டி கொடுத்துருவான். சிக்கலான பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க. இதை நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக யோசித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.